பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர், பல்லாவரம் ஆகிய பகுதிகளிலும், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைமேடு என்கின்ற பகுதிகளிலும் கடந்த 2-3 நாட்களாக அப்பகுதி மக்களுக்கு வயிற்றுப்போக்கு அறிகுறிகளுடன் ஒரு 33 பேர் கடந்த 2 நாட்களாக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு புறநோயாளிகளாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் 14 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஒருவரும், தனியார் மருத்துவமனைகளில் இருவரும் என்கின்ற வகையில் 3 பேர் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆக தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களை பொறுத்தவரை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் 19 பேரும், ராஜீவ்காந்தியில் ஒருவரும், 2 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பாதிப்பு தான் தென்பட்டிருக்கிறது, குறிப்பாக வயிற்றுப்போக்கு. தாம்பரம் மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த வயிற்றுப்போக்குக்காக இவர்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட தொடங்கிய உடனே நம்முடைய மாண்புமிகு சிறு குறு தொழில் துறையின் அமைச்சர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், வணக்கத்துக்குரிய மேயர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் விரைந்து வந்து இந்த காலை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற 19 பேரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிற சிகிச்சைகள் குறித்தும் அவர்களை நலம் விசாரித்துவிட்டும் வந்திருக்கிறோம். இதில் திருவீதி வயது 56 மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் உறவினர் வீட்டிற்கு வந்து இங்கே தங்கியிருந்திருக்கிறார் காமராஜர் நகரில். அதேபோல் மோகனரங்கம் வயது 42, அவரும் இந்த 2 பேரும் இறந்த நிலையிலேயே, பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை விரைந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று ஆராய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய துறையின் சார்பில் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த பகுதியை சுற்றி ஒரு 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் போட்டு மக்களுக்கு அங்கேயே போதுமான மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து இங்கே வந்து அவர்களுக்கு தேவையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் மருந்து வசதிகளும் போதுமான அளவுக்கு கையிருப்பில் இருக்கிறது. இன்னொருவர் 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர், அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக
வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர். அவர் இறந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். அதையும் கடந்து குடிநீரின் மாதிரி தற்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது. குடிநீரால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்பதும் விரைவில் கண்டறியப்படவிருக்கிறது. இப்பொழுது உடனடியாக நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் குடிநீரை அங்கே அவர்கள் இனிமேல் அதை பருகுவதற்கு தடை விதித்து மாநகராட்சியின் சார்பில் வாகனங்களின் மூலம் குடிநீர் விநியோகிப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.